Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா முருங்கை கீரை வச்சு வடை செய்ய போறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் புதுசா பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு பாருங்க முதல்ல நான் வந்து ஒரு கப் அளவுக்கு மெஷரிங் கப்ல ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நம்ம ஒரு பவுல்ல போட்டுடலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பை நான் கழுவி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்க நான் கழுவிட்டேன். இது நான் தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும். இப்போ அதே மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதை தனியாக ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ இதையும் கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நான் 2 பருப்பையும் தனித்தனியாக ஊற வச்சிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், அதனால 4 வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு பார்த்தீங்கன்னா தோல் கொஞ்சம் இருக்கிற மாதிரியே உரிச்சுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு முழு பூண்டு 15 பல் இருக்கும், அதை வச்சுருக்கேன். இந்த சைஸ் பட்டை 1, 4 லவங்கம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நான் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும். இப்போ பாருங்க பருப்பில் இருக்கிற தண்ணி வடித்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பாசி பருப்பும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை முதல்ல இந்த கடலைப்பருப்பை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா வந்து பாசி பருப்பு கொஞ்சம் சீக்கிரமா அரைப்பட்டுரும், அதனால ஃபர்ஸ்ட் இந்த கடலைப்பருப்பை போட்டு ஒரு சுத்தி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ பாசி பருப்பும் பாருங்க நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். அது இந்த அளவுக்கு தண்ணி இல்லாம கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுல நம்ம இந்த அரைச்ச இந்த இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் பேஸ்ட் போட்டுடலாம். இதுல ஒரு கப் அளவுக்கு இந்த முருங்கைக்கீரை இந்த மாதிரி நான் உருவி கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். இதை போட்டுடலாம். கொஞ்சமா கருவேப்பிலை மல்லியில வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். அப்புறம் நம்ம இந்த ஊற வச்சு பருப்பு எடுத்து வச்சிருக்கீங்களா, அதை போட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி தட்டி போகிற அளவுக்கு கரெக்டான இதில் இருக்கு. இப்போ நம்ம பொரிச்சிக்கலாம். இப்போ பாருங்க நான் வந்து ஆயில் ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் வச்சு அதை வடை மாதிரி தட்டி போட்டுடலாம். ரொம்ப மொத்தமா தட்ட வேணாம், ஓரளவுக்கு தட்டினா இருக்கும், நல்லா இருக்கும்.
இப்போ திருப்பி விட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பாக நமக்கு நல்லா உள்ள வேகும். இப்போ வடை வெந்துருச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம செம கிறிஸ்பான முருங்கைக்கீரை வடை ரெடிங்க. இப்போ பாருங்க, நாம் செஞ்ச இந்த முருங்கைக்கீரை வடை ரெடி ஆயிடுச்சு. இது போட்டு செய்யும் போது பார்த்தீங்கன்னா இந்த கீரை இருக்கிறது தெரியாது. கிட்ஸ்க்குலாம் நம்ம அப்படியே கொடுத்துடலாம். கீரை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.